கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவர் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தை நம்ம வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைய வேத தியான பகுதி வாசி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 9 மற்றும் 10. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூர்ணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கங்களிலும் நான் பிரியப்படுகிறேன். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மனித பலவீனத்தில் தேவ கிருபையும் வல்லமையும் முழுமையாக வெளிப்படுகிறது என்பதை இவ்வசனம் நமக்கு விளக்குகிறது. பவுலின் உடல் உபாதை நீக்க மறுத்த தேவன், என் கிருபை உனக்கு போதும் என கூறி பலவீனங்களில் கிறிஸ்துவின் வல்லமை தங்குவதால் துன்பங்களிலும் பலவீனங்களிலும் மகிழ்ச்சியுடன் மேன்மை பாராட்டுகிறேன் என்கிறார். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இவ்வசனம் நமக்கு 4 முக்கிய கருத்துக்களை முன்வைக்கின்றன. முதலாவதாக, என் கிருபை உனக்கு போதும். பவுல் தன் சரீரத்தில் உள்ள முள்ளை பலவீனத்தை நீக்க வேண்டி 3 முறை ஜெபித்த போது கர்த்தர் அதை நீக்கவில்லை. அதற்கு பதிலாக சூழ்நிலையை மாற்ற தேவையான கிருபை அளிப்பதாக உறுதியளித்தார். அல்லேலூயா. இரண்டாவதாக, பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் இருக்கும். மனிதர்கள் தன் சொந்த சக்தியால் எதையும் சாதிக்க முடியாது என்பதை உணர்ந்து முழுமையாக தேவனை சார்ந்திருக்கும் போது அவருடைய வல்லமை நமக்குள் முழுமையாக செயல்படும். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மூன்றாவதாக, பலவீனங்களை குறித்து மேன்மை பாராட்டுவேன். கிறிஸ்துவுக்காக சகிக்கப்படும் பலவீனங்கள், நிந்தைகள், இடுக்கண்கள் மூலம் கிறிஸ்துவின் வல்லமை வெளிப்படுவதால் பவுல் அவற்றை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்கிறார். அல்லேலூயா. நான்காவதாக, நான் பலவீனமாய் இருக்கும் போது பலமாய் இருக்கிறேன். தன் சொந்த திறமையை குறையும் போது தேவனின் பலம் அதிகமாக வெளிப்படுவதால் பவுல் தன்னை பலவீனராக கருதினாலும் ஆவிக்குரிய ரீதியில் மிகுந்த பலத்துடன் இருக்கிறார். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய பலவீனங்கள் தேவனுடைய வல்லமையை கிரியையை செய்வதற்கு தடையாக இல்லை, மாறாக களம் அமைத்துக் கொடுக்கின்றன. கிருபை என்பது துன்பத்தை நீக்குவது மட்டுமல்ல, எனக்கு பிரியமானவர்களே, துன்பத்திலும் நிலைத்திருக்கத்தக்க தேவையான பலத்தை தருவதுமாகும். நம்ம அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரிடம் கூட இருப்பதாக. ஆமென்.